ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனல்லேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம விவேக் வைப்ஸ், சின்ன கலைவாணர் விவேக் வைபே வைப் தான் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சினிமா டிக்கெட்லேருந்து போட்டிருந்தாங்க. நம்ம வேறு சினிமா டிக்கெட் வீடியோ பண்ணி ரொம்ப நாளாச்சு, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. சினிமா டிக்கெட்லேருந்து நிறைய வீடியோ வந்திருக்கு ப்ரோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். காமெடி நடிகர், சிறந்த மனிதர், சமூக சேவகர்னு வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம மனசை கவர்ந்த விவேக் நம்மளை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆயாச்சு. ஆனா இன்னுமுமே இவரோட காமெடி டைலாக்ஸை மீம்ஸ் மூலமாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறப்பவும் நிறைய இடங்கள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். என்னதான் ஒரு நல்ல காமெடியனா நம்ம மனசை விவேக் கவர்ந்திருந்தாலும் இவர் நடிச்ச படங்கள்ல அப்பப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய ஹிட்டான சினிமா பாடல்களை இவரோட வெர்ஷனா ஒன்ன போட்டு செம வைப் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இவர் பாடின சாங்ஸ் எல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து ஒரே வீடியோல கொண்டு வந்திருக்கும். எல்லாம் ரெடி தானே? இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறதே நம்ம தலைவன் ஜாப்பனீஸ்ல பாடின ஒரு பாட்டு, அதுவும் சூப்பர் ஸ்டாரோட பாட்டு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. இந்த பாட்டை ஜாப்பனீஸ் வெர்ஷன்ங்கிற பேர்ல சாம்சங், சான்சை, பேனசோனிக், கவாசாக்கின்னு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரீமிக்ஸ்ல ஃபன் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து கவாசாக்கி பைக்ஸ் ஆட்ல நோ ப்ராப்ளம்ங்கிற ஒரு டேக் லைன் ஆட்ல வரும். தலைவன் அதை கூட இந்த பாட்டுல ஆட் பண்ணிருப்பாரு. Suzuki Samurai, no problem. Suzuki Samurai, the no problem bike. Samsung Sansui, Aiwa Sonic, National Panasonic, Kawasaki bike, no problem. இதே படத்துல இன்னொரு சீன்ல போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. இப்போலாம் யூடியூபர்ஸ் மைக்க தூக்கிட்டு வந்து ஒப்பீனியன் கேக்குறாங்கல்ல, அதை அப்போவே கலாய்ச்சிருப்பாரு விவேக். ஓகே சார், நேயர்களுக்காக படையப்பான்ற படத்துல இருந்து என் பேரு படையப்பாங்கிற பாட்டை ஜப்பான் மொழியில பாடினீங்கன்னா ஆனந்த் ஜுவல்லரி சார்பா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் தருவோம். இதுலயும் சூப்பர் ஸ்டார் பாட்டு தான். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. இசி மசியாரோ மசி மசிதாரோ. மிஸ்கினுக்கு முன்னாடியே அகிரா குரோசாவாவை தமிழ் ஆடியன்ஸ்க்கு அறிமுகப்படுத்தின பெருமையும் நம்ம விவேக்கு தான் உண்டு. நான் ஒரு ஜென் குருவா தான் நான் குரோசாவை பார்க்குறேன். நாகசாக்கி ஹீரோஷிமா நாகசாக்கி அகிரோவா குரோசாவா நேஷனல் பேனாசோனிக் ஜப்பானப்பா. இந்த படத்துல விவேக் ஒரு சீன்ல லேடி கெட்டப்ல வந்திருப்பாரு. அதுல இளையராஜாவோட ஆத்தாடி காத்தாட பாட்டை வேற லெவல் ஒரு வித்தியாசமான வெர்ஷனா இறக்கியிருப்பாரு. ஆத்தாடி பாவாட காத்தாட புலிக்குது ரோசா நாத்து. ஐயோ பேண்ட் வாங்க லேட் ஆயிடுச்சு. காதல் கிசுகிசுங்கிற படத்துல விவேக் ஃபாரின்ல போய் நம்ம ஊர் கல்ச்சர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அதுல இந்த லுங்கி போர்ஷன் கூட செம வைரல் ஆச்சு. நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான், அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த லேடி போலீஸ் நம்ம தமிழ் கல்ச்சர்ல அட்ராக்ட் ஆகி விவேக் கூடவே வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக தலைவன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தூங்க வைக்க நம்ம சின்ன தம்பியாவே மாறி இருப்பாரு. அதுலயும் அவர் பாடுற அந்த லாஸ்ட் 2 லைன் தான் அல்டிமேட். தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுவா உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. நரேனா விவேக் தூள்ல ரீமாசனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிருப்பாரு. அதுல விவேக் பல சினிமா பாட்டை அவர் வெர்ஷன்ல ரீமிக்ஸ் பண்ணிருப்பாரு. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. புற்றுநோய்க்கு சித்த வைத்தியமா நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. ரீமாசன் தன்னோட ராசிய கேன்சர்னு சொன்னதை ரீமாசனுக்கே கேன்சர்னு நினைச்சிட்டு ஓம் குத்தமா பாட்டை ஃபன்னா பாடியிருப்பாரு. ஓம் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்களே. விக்ரமோட படத்திலேயே விக்ரமோட ஜெமினி பாட்டையும் சேட் வெர்ஷனா மாத்தி ஃபன் பண்ணியிருப்பாரு விவேக்.
ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி 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 ஓ போடு ஓ போடு ஓ போடு சுந்தர் சியோட முரட்டு காலை படத்துல டிரான்ஸ்ஜெண்டரா வந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்ல பேசி காமெடி பண்ணியிருப்பாரு விவேக். இதுல பாட்டு கூட அதே வாய்ஸ்ல தான் பாடியிருப்பாரு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்குது தாமரை. சட்டென்று மாறுது வானிலை. சரக்கடிச்சா தேவலை. மியாவ் மியாவ் பாட்டு இப்படி ஒரு வெர்ஷன்ல வரும்னு இதை கம்போஸ் பண்ண டிஎஸ்பி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. மியா மியா வெண்ண வீட்டுல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்ச சொல்லி தர உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர ஊடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ரு ஆட்டு. விவேக் ஒரு நல்ல காமெடிங்கிறத தாண்டி ஒரு சிறந்த மிமிக்ரி கலைஞரும் கூட. நிறைய நடிகர்களை பெர்ஃபெக்ட்டா வாய்ஸ்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் சிறப்பா இமிட்டேட் பண்ணுவாரு. 2010 வந்த வாடாங்கிற படத்துல பழைய நடிகர் சுருளிராஜன் வாய்ஸ்ல பேசி நடிச்சிருப்பாரு. அப்படியோட பெருசா ரத்த காயம் எதுவும் இல்ல, வெயில் படாத ஒரு ஏரியாவில தான் வேதனை ஜாஸ்தியா இருக்கு, உட்கார்ந்து உபாதையை தணிப்போம். சுருளிராஜனே அவர் வாய்ஸ்ல பாடினது இல்ல, ஆனா விவேக் சுருளிராஜன் வாய்ஸ்ல பாடி இருப்பாரு. என்னடி கண்ணு கண்ணும் ரெண்டும் பேக்கீரி பண்ணு, புதருக்குள்ள கால சுருளிராஜன் வாய்ஸ்ல பாடுறதே ஒரு டாஸ்க். அதுவும் பாட்டை மாத்தி டபுள் மீனிங்ல வேற பாடி ஃபன் பண்ணி இருப்பாரு விவேக். வெட்டி வேறு வாசம் வேற விட்டா கோசம். இப்பதான் என்கிட்ட முறைச்சுக்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. சிவாஜி கணேசனோட பழைய பாட்டு செல்லக்கிளிகளாம் பள்ளியிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இது விவேக் வணக்கம் தலைவாங்கிற படத்துல ஒரு சரக்கு வருஷனா மாத்தி ஃபன் பண்ணி விட்டுருப்பாரு. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, கிளிகளாம் ஷெட்டினிலே, செவ்வந்தி பூக்கள் எல்லாம் மப்பினிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, ஏன் தூங்கவில்லை. சினிமா பாட்டு மட்டும் இல்ல, சில டிவோஷனல் சாங்ஸ் கூட பங்கம் பண்ணி விட்டுருப்பாரு விவேக். பதனியப்பா கிராம பதனியப்பா பட்டிக்காட்டு பதனியப்பா. இதுல ஹைலைட்டே ஹை பிட்ச்ல பாடிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ற சேட்டை தான். ஈட்டை கொள்வாய் கீரை உண்பாய் விளக்கெண்ணெய் தடபடா நீ பீரூட்டு பாருடா நீ. என்னடா சிவா? என்னன்னே தெரியல, தம் கட்டி அடி வயிற்றுல இருந்து இழுத்து பாடினா. அப்போதான் ஹாரி ஜெயராஜ் முதல் முறையா ஜிப்ரிஸ் எல்லாம் பாட்டுல போடுற ட்ரெண்டை கொண்டு வந்தாரு. அப்போ அதை ஸ்பூஃப் பண்ணி விவேக் பண்ண இந்த காமெடி எவர்கிரீன்னு சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட ஓகையாவை விட இந்த வாகியால மரண ட்ரெண்ட் ஆச்சு. ஏற்கனவே விவேக் நடிச்ச படங்களோட சாங்ஸை கூட அவரே நிறைய படங்கள்ல பாடி ஃபன் பண்ணியிருப்பாரு. ஏ மாமா 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 மாமையா மாமையா, ஏ சண்டே மண்டே டியூஸ்டே 7 நாளும் குட்டி நீ ஃப்ரீயா. ஹாரிஸோட எபிக் எவர்கிரீன் சாங் இது. ஃபீமேல் வெர்ஷன்ல தான் இவ்வளவு நாள் இதை கேட்டிருப்பீங்க. தலைவன் இதை கூட மேல் வெர்ஷன்ல ஒண்ணு இறக்கி விட்டுருக்காரு. வசீகரி என் மீனுக்கெல்லாம்
நான் சென்று போட்டேன் தூங்கினால் போதும். 2001 ராம்கி விவேக் நடிச்சு வந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு ஒரு படம் இருக்கு. விவேக் இதுல ஒரு அப்கமிங் டைரக்டரா நடிச்சிருப்பாரு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பாரு. அப்போ வர ஒரு சிச்சுவேஷன்ல ஔவையாருக்கு அற்புதமா ஒரு சாங்க போட்டிருப்பாரு. அறம் செய்ய விரும்பு 60 சினம். ஔவையாருக்கு ஜோதிகா இல்ல மும்தாஜ் தான் ஆனப்புறம் அதே ஆத்திச்சூடிய மும்தாஜ் வச்சனாவும் மாத்திருப்பாரு. அறம் செய்ய விரும்புடா கண்ணாடா 60 சினமாடா. இதே படத்துல அலைபாயுதே சிநேகிதனேவ காக்கைகளேன்னு ஒரு வெர்ஷன்ல பண்ணிருப்பாரு விவேக். அதுவும் அல்டிமேட்டா இருக்கும். காக்கைகளே காக்கைகளே பிளாக் கலர் காக்கைகளே சின்ன சின்னதாய் வடை திருடும் சிக்கு புக்கு காக்கைகளே நேற்று முன்னிரவில் கைவி கடவடைய. 90s கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற ஒரு டிவி சீரியல் ஃபேமஸா போச்சு. எம்எஸ்வி இதுக்கு டைட்டில் சாங் கம்போஸ் பண்ணி பாடியிருப்பாரு. இது அந்த டைம்ல வந்து தில் படத்துல ஒரு ஃபன் வெர்ஷனா பாடியிருப்பாரு விவேக். கங்கா யமுனா சரஸ்வதி ஐயாரே ஐயாரே ஐயா ஐயாரே ஐயாரே ஐயா. ஐயோ பாவம் படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. கங்கா யமுனா சரஸ்வதி. அப்பப்போ நாட்டுல நடக்கிற அரசியல் படங்களை கலாய்ச்சாலும் கலைஞர் ஜெயலலிதான்னு எல்லா பெரிய அரசியல்வாதிகளோடையும் நல்ல நட்போட தான் இருந்தாரு விவேக். அப்போ இருந்த எல்லா கட்சி பேர்களையும் தென்னவன் படத்துல அல்டிமேட்டா ஒரு பாட்டா பாடியிருப்பாரு விவேக். Pajaka pajaka papi pajaka pajaka papi puka pupu nika bajrangal bajrangal pagjan samajwadi bajrangal pagjan samajwadi come you left come you right. பாட்டை ஸ்பூஃப் பண்றதோட இல்லாம ஒரு படத்துல ஏஆர் ரஹ்மான் கெட்டப்லயே வந்து செம்ம ஃபன் பண்ணியிருப்பாரு விவேக். 2000வது வருஷத்துல வந்து சீனு படத்துல ஏஆர் ரஹ்மான் கெட்டப்லயே வந்து அவரோட வந்தே மாதரம் பாட்டையும் பாடியிருப்பாரு. தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம். Oh father, oh father, oh grandfather, grandpa. வெஸ்டர்ன் மியூசிக்கோட தாக்கம் அதிகமா தமிழ் சினிமால இருக்கிறத கலாய்ச்சு ஃபுல் ஃபன் பண்ணி வச்சிருப்பாரு இந்த படத்துல. ஐயோ 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 பெரிய வீட்ல ஏதோ இழவு வந்துருச்சு. முத்தைத்தூர் சாங் எத்தனையோ ஸ்டேஜ்ல நிறைய பேர் மூச்சு விடாம பாடி பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டை ஒரு தாத்தா வசனா மாத்தி அதகனம் பண்ணியிருப்பாரு விவேக். தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா. பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட். கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா. நம்ம லோக்கல் சினிமா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல கை வச்சிருக்காரு தலைவன். ஐ எம் a Barbie girl சாங்க நம்ம ஊர் வெர்ஷனா மாத்தி ஒரு வைப் பண்ணியிருக்காரு விவேக். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Asa, you have to give me paisa. I'm a beggar boy. 90களில் ரித்திக் ரோஷன் நடிச்சு வந்த இந்த போக்காட் ரொம்பவே பாப்புலர். இத கூட அப்போ வந்து 12B படத்துல ஸ்பூஃப் பண்ணியிருப்பாரு விவேக். அது டான்ஸ் ஆடி இது பண்ணிருப்பாப்ல. ஆமா அதே மாதிரி பண்ணிருப்பாப்ல. இதே கெட்டப்லாம் பண்ணி இதில் மதி மோர்
கோக்கோட மனம் போல் தினம் ஜமாய் கொக்கோ கோலா என்ஜாய்ங்கிற அந்த டேக்லைனை நாயர் கடை ஜாயான்னு மாத்தி ஒரு வெர்ஷன்ல இறக்கியிருப்பாரு விவேக். மனம்போல் தினம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய். தளபதியோட விவேக் எப்போல்லாம் சேர்றாரோ அப்போல்லாம் டபுள் த ஃபன்னா இருக்கும். குருவியில ஃபிளைட்ல தொட்டால் பூமலருமோட ஒரு பாதியை விஜய் பாட, இன்னொரு பாதியை விவேக் அவரோட பாணியில மாத்தி செம ஃபன்னா பாடியிருப்பாரு. கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை, கண்ணு சுடாமல் கத்தி படாமல் கோச்சா விடுவதில்லை. விஜயோட போக்கிரி பட பாட்ட அவர் முன்னாலேயே ரப்பர் வாயான்னு இஷ்டத்துக்கு ஒரு லிரிக்க போட்டு பாடியிருப்பாரு விவேக். மாம்பழம் தான் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், இதுதான் ரப்பர் வாயம் பார்த்துட்டா நாக்கத்தானே துருக்கி. ஏஆர் ரஹ்மான் எப்போல்லாம் பேன் இந்தியா லெவல்ல ஒரு ஹிட் சாங் இறக்குறாரோ அப்போல்லாம் வர்ற விவேக் காமெடிகள்ல அதோட ஸ்பூஃப் வெர்ஷன் வரும். ஜெய்கோவோட பெஸ்ட் வெர்ஷன்னா அது இதுதான். இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, இத ரஹ்மான் முன்னாடியே ஒரு ஸ்டேஜ்ல பாடி ஃபன் பண்ணியிருக்காரு விவேக். உளுந்த வடை சுட்டு வித்துச்சே, அத காக்கா ஒண்ணு தூக்கிக்கிட்டு ஓடி போயிருச்சே. ஹே க்ரோ ஹே க்ரோ ஹே க்ரோ ஹே க்ரோ. விவேக் சில படங்கள்ல அவரோட வெர்ஷனா பாடுற பாடல்களோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, நம்ம அதுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த ஒரிஜினல் சாங்க கேட்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு விவேக் வெர்ஷன் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி விவேக் பார்த்து விட்ட வேலை தான் சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட ஸ்நேகிதி. இதே பாட்டை ஒரு சேட் வெர்ஷன்லயும் பாடியிருப்பாரு விவேக். ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே லகதியே ஸ்நேகிதியே. இதே படத்துல தலையோட பூக்காரா பாட்டை பிச்சைக்காரி வெர்ஷனா மாத்தி ஒரு வைப் பண்ணியிருப்பாரு விவேக். பிச்சைக்காரி ஏய் பிச்சைக்காரி, உன் தட்டில் எத்தனை சில்லறை சொல்லிவிடு. விவேக் வெர்ஷனா சில பாடல்கள் படத்துல வரும்போது அதுக்கு அவர் லிரிக்க சேஞ்ச் பண்ணாமலேயே பாடியிருப்பாரு. ஆனா அதோட டைமிங்கும் அவரோட மாடுலேஷனும் நமக்கு அப்படி சிரிப்பை வரவழைக்கும். ஏ தில்லாண்டாங்கு டாங்கி சும்மா திருப்பி போட்டு வாங்கி, ஏ தில்லாண்டாங்கு டாங்கி ஏ திருப்பி போட்டு வாங்கி. இது மங்கள மாதிரி இல்லையே. பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டேங்கிற ட்ரெண்டையே தமிழ் பாட்டா மாத்தி பர்த்டேல விவேக் பாடினது ஒரு விதமான வைப் மெட்டீரியலா இருக்கும். ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்தியே. விஜய் படங்கள்ல எப்படி அவர் பாட்டை அவர் முன்னாடியே ஸ்பூஃப் பண்ணி விவேக் பாடியிருப்பாரோ அதே மாதிரி நம்ம எஸ்டிஆருக்கும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு விவேக். சாணக்கியா சாணக்கியா 1990ல போடா. விவேக் வெர்ஷன் சொன்னதுமே நிறைய பேரோட ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. நதியா செட்டப்புறம் கம்ப்ளீட்டா சீரியஸா போற செகண்ட் ஹாஃப்ல விவேக்கோட இந்த வெர்ஷன் அப்போ மொத்த தியேட்டரையும் வயிறு குலுங்க சிரிக்க வச்சது. பள்ளிக்கட்டு நான் சொல்லக்கூடாது. தேவனே என்னை பாருங்கள். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. விவேக் நிறைய படங்கள்ல கூட நடிச்ச ஹீரோயினையே பாட்டு பாடி கலாய்ச்சி ஃபன் பண்ணியிருப்பாரு. அப்படி தலைவன் ஜோதிகாவை டும் டும் டும்ல வச்சு ஒரு கலாய்ச்சி ஒரு கண்டென்ட் தான் இது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ், கொஞ்சம் குனிஞ்சு பாரு போர்வைக்குள்ள துடிக்குது என் மனசு. சினிமால ஏற்கனவே வந்த பாட்டுகள் மட்டும் இல்லாம நிறைய காமெடிகள்ல டைமிங்ல அங்கங்க சில ஓன் கம்போசிஷன்களையும் பாடி வச்சிருப்பாரு விவேக். அப்படின்னா இது நிச்சயமா ஏதோ ஒரு தமிழ் சினிமா பாட்டோட ஓப்பனிங் லைனா தான் இருக்கணும். அகுன் பதம் அன்பு இதம் காதல் சுகம். சாரி. எஸ்பிபி மூச்சு விடாம பாடின மண்ணில் இந்த காதல் என்று கூட நம்ம தலைவன் வெர்ஷன்ல ஒன்னு இருக்கு. எஸ்பி பாஸ் பண்ணி வைத்தீங்களா? ஆமா. முத்துமணி ரத்தினங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீடியும் வில்லனும் பூர்வமும் எண்ணி விட மறந்தால் இவன் தான் பூரதி. இது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல அங்கங்க ஒன் லைனர்ஸா விவேக் அவரோட வெர்ஷனா சில பாடல்களை பாடியிருப்பாரு. பெருசா அவர் வெர்ஷன்ல எந்த சேஞ்சும் பண்ணலனாலும் அவரோட வாய்ஸ்லயும் அந்த டைமிங்லயும் கேட்கறதே ஒரு வைபு தான். வேகமாய் வந்ததால் போகிறேன். ஆஹா. காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பர்வாயில்லை.
யாரோ யாரோடி உன்னோட புருஷன் வச்சிடுறேன். என்னை தாலாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா. சின்ன கலைவாணர் விவேக் நம்மளை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அவரோட காமெடிகள் மூலமாகவும் அவர் நாடு ஃபுல்லா நட்டு வச்ச மரங்களாகவும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு. இன்னும் சில வருஷங்கள் நம்மளோட அவர் இருந்திருந்தாலும் அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. We miss you விவேக் சார். ஸோ வேற லெவலில் மனுஷன் நம்ம எவ்வளோ சினிமாக்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம பார்த்து நிறைய இடங்கள்ல ஒரு பாடியிருக்காரு. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வீடியோவில் பார்க்கும்போது வைப்பு வேற லெவலில். இதில் சில பழைய பாட்டெல்லாம் நான்லாம் கேட்கல. அந்த ஒரு தாத்தா வச்சு ஒரு பெரிய வீடு அதெல்லாம் அந்த மாதிரி 2-3 சீன்ல நான் பார்க்கல. அந்த காமெடி சீன்ல அது வரும். அந்த அது வரும், நல்லா இருக்கும். அதை கேட்கும் போது காமெடியோட சேர்ந்து பார்க்கும், நல்லா இருக்கும். அவரோட காமெடிகளுமே சரி மக்கள், அதாவது யாரையும் வைக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். யார் மனசையும் புண்படுத்துற மாதிரியுமே இருக்காது, யாரையுமே வந்து ஹார்ட் பண்ற மாதிரி ஒரு இதுவே அவர் அந்த சிச்சுவேஷன்ல வந்து மாற்றி அவங்கள வந்து அந்த வைப்புக்கு வந்து கொண்டு வந்துடுவார். அவர் அப்பேற்பட்ட ஒரு குணம் கொண்டவர். இன்னும் அவர் அதான் சொன்ன மாதிரியே அவங்க சொன்ன மாதிரி இன்னும் அவர் கூட இருந்திருந்தால் நம்மளை இன்னுமே வந்து என்டர்டெயின் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுறதுக்கு ட்ரை பண்ணுவார். எல்லாரையுமே மக்களை சிரிக்க வைக்க தான் அவர் ட்ரை பண்ணார். அந்த சின்ன வயசுலேருந்து அவரோட சின்ன இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அவர் பண்ண ஒரே ஒரு நோக்கம் வந்து மக்களை மகிழ்விக்கணும், மக்களால் நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச நல்லதை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மரம் நட்ட அந்த ஒரு விஷயம் வந்து அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து அவருக்கு வந்து இது வந்ததாட்டு அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார். ஸோ வேறு லெவலில் மனுஷன் விவேக் சார். நம்ம விவேக் சாரோட தக்லீஃப் கூட ஒன்று பார்த்துருப்போம், அதில் கூட வந்து இதில் பார்த்துருப்போம்னு நம்ம. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்